ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, வாழ்க்கையில வெற்றியை தீர்மானிப்பது ஒரு பெரிய திட்டமோ ஒரு வருட உழைப்போ இல்லைங்க. உண்மையில் உங்களுக்கு தேவை வெறும் 8 வினாடிகள் மட்டும்தாங்க. கோபம், சோம்பல், அடுத்தவர் மீது பொறாமை என உங்கள் வாழ்க்கையை அளிக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்மறை உணர்ச்சியும் தோன்றி செயலாக மாறுவதற்கு இடையில் ஒரு சிறிய இடைவெளி உள்ளது. அதுதான் அந்த 8 வினாடி இடைவெளி. இந்த 8 வினாடிகளில் உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் ரகசியத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி எனும் கதவு தானாகவே திறக்கும் என்று புத்தர் கூறுகிறார். இந்த ஆழமான பயணத்துல புத்தரின் பொன்மொழிகள் மற்றும் ஞான கதைகள் மூலம் அந்த 8 வினாடி மனக்கட்டுப்பாட்டு விதியை நம்ம கத்துக்கலாங்க. உங்கள் அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சியாக நிச்சயம் இது இருக்குங்க. நம்முடைய மனம் ஒரு காட்டு குதிரை போல அலைபாய்வது ஏன் என்று புத்தரிடம் அவருடைய சீடர் ஒருவர் கேட்டாரு. அதற்கு புத்தர், நம் எண்ணங்களே நம்மை உருவாக்குகின்றன, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்று பதிலளித்தார். மனக்கட்டுப்பாட்டிற்கு அவர் கூறிய மிகச்சிறந்த உதாரணம் கோபத்தை நிராகரிக்கும் கதைதான். ஒரு முறை புத்தர் ஒரு கிராமத்தின் வழியே செல்லும் போது ஒருவர் அவரை தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சாரு. வார்த்தைகள் கூர்மையான அம்புகளாக பாய்ந்தன. சீடர்கள் வெகுண்டெழுந்தனர். ஆனால் புத்தர் அமைதியாக நின்று அந்த மனிதன் பேசி முடிக்கும் வரை காத்திருந்தார். பிறகு அவர் புன்னகையுடன், ஐயா, நீங்கள் ஒருவருக்கு ஒரு பரிசை கொடுக்கிறீர்கள். ஆனால் அதை பெறுபவர் வாங்க மறுத்துவிட்டால் அந்த பரிசு யாருக்கு சொந்தம் என்று கேட்டார். அந்த மனிதன், அது எனக்கே சொந்தம் என்றான். புத்தர் அமைதியாக, நீங்கள் கொடுத்த இந்த கோபம் எனும் பரிசை நான் வாங்க மறுக்கிறேன். எனவே இது உங்களிடமே சென்று சேரும் என்றார். இங்கதாங்க அந்த 8 வினாடி விதி செயல்படுது. யாரோ ஒருவர் உங்கள் மீது கோபத்தை தூண்டும் போது அந்த முதல் 8 வினாடிகளில் நீங்கள் எதிர்வினை ஆற்றாமல் வெறுமனே அந்த சம்பவத்தை கவனித்தால் அந்த உணர்ச்சியின் பிடியிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். இந்த கட்டுப்பாட்டை பழகாதவர்கள்தான் வாழ்க்கையின் தோல்விகளையும் சண்டைகளையும் சந்திக்கிறார்கள். வெற்றி என்பது ஒரு முடிவே கிடையாது, அது இந்த கட்டுப்பாட்டு பழக்கத்தினுடைய விளைவுதான். எனவே எந்த கோபமான உணர்ச்சி தோன்றினாலும் உங்கள் மூச்சில் கவனம் செலுத்தி 1 முதல் 8 வரை மெதுவா அப்படியே எண்ணுங்க. இந்த கவனம் பாத்தீங்கன்னா உங்கள் மனதை எதிர்வினையில் இருந்து நிறுத்தி வெற்றியை நோக்கி சிந்திக்க தொடங்குங்க. உங்களுடைய மனதை ஒருமைப்படுத்தி வெற்றியை நோக்கி செலுத்த புத்தரின் இந்த ஆழமான பொன்மொழிகளை கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு பொன்மொழிக்கு பிறகும் 1 நிமிடம் கண்களை மூடி அதன் அர்த்தத்தை உள்வாங்கிக்குங்க. முதல் பொன்மொழி, சண்டையில் வெற்றி பெறுவதை விட உன்னையே நீ வெல்வது சிறந்தது. அந்த வெற்றியை உன்னிடமிருந்து எவராலும் பறிக்க முடியாது. இந்த வெற்றிதான் உண்மையான வெற்றி. அடுத்தவர் மீது கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு உங்கள் மனதின் குறைபாடுகளை வெல்லுங்கள். இரண்டாவது பொன்மொழி, கடந்த காலத்தை பற்றி வருந்தாதே, எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே, நிகழ்காலத்தில் மட்டும் கவனம் செலுத்து. உங்கள் மனம் சோர்ந்து போகும் ஒவ்வொரு முறையும் அது ஒன்று கடந்த காலத்தை பற்றி கவலையில் இருக்கும் அல்லது எதிர்காலத்தினுடைய பயத்தில் இருக்கும். மனதை கட்டுப்படுத்த நிகழ்காலத்துல கவனம் செலுத்துவது தாங்க ஒரே வழி. மூன்றாவது பொன்மொழி, உங்கள் கோபத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது நீங்கள் நஞ்சை குடித்துவிட்டு எதிரி சாக வேண்டும் என்று விரும்புவது போல. பிறரின் வெற்றியை கண்டு நீங்கள் பொறாமைப்பட்டால் அந்த நஞ்சு உங்கள் உடலையேதான் அழிக்கும். உங்கள் சொந்த வெற்றியில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான்காவது பொன்மொழி, 1000 வார்த்தைகள் பேசுவதை விட அமைதியை ஏற்படுத்தும் ஒரு வார்த்தையே சிறந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் சண்டைகள் எழும்போது அந்த 8 வினாடிகளில் நீங்கள் அமைதி எனும் வார்த்தையை தேர்வு செய்தால் உங்கள் மனக்கட்டுப்பாடு வெற்றி பெறுகிறது. அன்பானவர்களே, நாம கத்துக்கிட்ட புத்தரினுடைய ஞானம் இதுதாங்க. நம்முடைய எண்ணங்களே நம்முடைய வாழ்க்கையின் சிற்பிகள். உங்கள் மனம் அலைபாயும் ஒவ்வொரு முறையும் அது உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்பதற்கான எச்சரிக்கை மணிதாங்க. ஒரு முக்கியமான முடிவை எடுக்கும் போது அல்லது ஒரு அவசர சூழ்நிலையில் எதிர்வினை ஆற்ற தோன்றும் அந்த 8 வினாடிகளில் உங்கள் மனதின் சக்தியை பயன்படுத்த பழகிக்கங்க.
அந்த 8 வினாடி இடைவெளியில் மூச்சை கவனித்து சரியான முடிவை மட்டும் தேர்வு செய்யுங்க. இந்த சிறிய பயிற்சி தாங்க உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான மிக மெல்லிய கோடு. அன்பானவர்களே, உங்களுக்குள்ளார கோபம், பயம், கவலை எதுவாக இருந்தாலும் இந்த 8 வினாடி ஃபார்முலாவை பின்பற்றுங்க. முதல் வினாடியில மூச்சை நல்லா ஆழமாக இழுத்துக்குங்க. 2வது வினாடியில அப்படியே மூச்சை நிறுத்துங்க. 3வது வினாடி உங்களுடைய எண்ணத்தை அப்படியே கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணத்தை சடனா அப்படியே கவனிச்சு பாருங்க. 4வது வினாடியில அது உண்மையா அப்படின்னு கேளுங்க. 5வது வினாடியில அது சரியா சரியில்லையா, சரியில்லைன்னா அதை அப்படியே விடு அப்படின்னு மனசுக்கு கட்டளையிடுங்க. 6வது வினாடியில அப்படியே மூச்சை நல்ல ஆழமா அப்படியே வெளியில தள்ளிருங்க. 7வது வினாடி உங்களுக்குள்ள அப்படியே அடி ஆழத்திலிருந்து ஒரு சிரிப்பை உருவாக்குங்க. 8வது வினாடி இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த இறையாற்றலுக்கு நன்றி சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. இந்த 8 வினாடிகள் உங்களுடைய முழு நாளையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்குங்க. அன்பானவர்களே, இந்த ஞானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த விதியை பின்பற்றி பெற்ற வெற்றி கதையை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ரகசியம் நம்மை போன்ற மேலும் பலருக்கு சென்றடைய உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து நம்முடைய சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு ஞான பயணத்துல சந்திக்கலாங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.